அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த விஜய ஏகாதேசியும் விஷ்ணுபதி புண்ணிய காலத்துடைய அற்புதமான மந்திர பதிவு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் இது மாதிரியான விசேஷமான நாட்கள் வரப்போ நம்ம என்னதான் தீப வழிபாடுகள் பண்ணாலும் கோவிலுக்கு போனாலுமே சில மந்திரங்களை நம்ம உச்சரித்து நம்ம அப்படி சுவாமியை வழிபடுறப்ப அதில் இருக்கக்கூடிய அந்த அனுகிரகம் என்ன வேண்டி கேட்டாலும் அது அப்படியே உடனுக்குடனே நமக்கு பலிதமாகுங்கிறது தான் ஐதீகம். ஏன்னா மந்திர உச்சாரணத்துக்கு அவ்வளவு அதீத ஒரு சக்தி இருக்குது. இறை நாமங்களை நம்ம சொல்ல சொல்ல நம்முடைய கெட்ட கர்மாக்கள் விலகும், நல்ல கர்மாக்கள் எல்லாம் அதற்கு ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம வேண்ட விஷயங்கள் எல்லாமே நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாகவே நடக்குங்க. அப்படிப்பட்ட ரொம்ப சக்தி வாய்ந்த நாளைக்கு இந்த ரெண்டுமே சேர்ந்து, அதாவது ஏகாதேசி நாளே பெருமாளுக்கு ரொம்ப விசேஷமான ஒரு நாள். அதே மாதிரி தான் விஷ்ணுபதி புண்ணிய காலம் ஏகாதேசியை விட உயர்ந்த ஒரு நாள். இப்போ ரெண்டுமே சேர்ந்து வரக்கூடிய ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த ஒரு நாளில் நம்ம இந்த சூக்ஷ்மமான மந்திரத்தை நாளைய தினம் நீங்கள் சொல்லி வழிபட்டு வேண்டி பாருங்கள். வேண்டியது அப்படியே கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு மந்திரப்பதிவு தான் இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். நம்முடைய சனாதன தர்மத்தின் பிரகாரம் வருஷம் ஃபுல்லாக 24 ஏகாதசி வருது. இதில் நாளைக்கு மாசி மாதத்துடைய முதல் நாளே வந்திருக்கக்கூடிய விஜய ஏகாதசி ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுதுங்க. எப்படி விஜயதசமி நம்ம ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி தான் இந்த விஜய ஏகாதசியும் நமக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு நாளாகவே இருக்குது. இந்த ஏகாதசி விஷ்ணு பகவானுக்காகவே அர்ப்பணிக்கப்பட்டது. நாளை தினம் யார் ஒருத்தங்க விரதங்கள் இருந்து நம்ம பெருமாளை மனசார நம்ம வழிபடுறோமோ நமக்கு வாழ்க்கையில் எல்லாமே வெற்றி மேல் வெற்றி குவியும் ஒரு ஐதீகமும் இருக்குது. ஸ்ரீராம பிரானே ராவணன் கிட்ட போரிடுவதற்கு முன்னாடி அந்த போரில் எப்படியாச்சும் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல ரிஷிகள் கிட்ட கேட்டதுக்கு மூலமாக இந்த விஜய ஏகாதசி நாளுடைய அந்த விரத மகிமைகளை ரிஷிகள் ஸ்ரீராமன் கிட்ட எடுத்துரைத்தாங்களாம். ஏன்னா இது மாதிரி விரதங்கள் இருந்தால் அந்த போரில் கண்டிப்பாக ஜெயிக்கலான்ட்டு. ஏன்னா வெற்றிகளை கொடுக்கக்கூடியது தான் இந்த விஜய ஏகாதசி. அப்படி விஜய ஏகாதசி நாளன்னைக்கு விரதங்கள் இருந்து அதுக்கப்புறம் ராவணன் கிட்ட போய் போரிட்டு சீதையை மீட்டு கொண்டு வெற்றியை நமக்கு கொண்டு வந்தாராம் ஸ்ரீராமன். ஏன்னா இந்த ஏகாதசி நாளன்னைக்கு அந்த விரதத்துக்கு அவ்வளோ ஒரு தனித்துவம் இருக்குங்க. உங்களால் விரதங்கள் இருக்க முடியும்னா தாராளமாக இருக்கலாம். ஒரு நேர பொழுது, 2 நேர பொழுது, இல்லாட்டி முழுக்க முழுக்க அந்த ஏகாதசிக்கான முழு உபவாசம் அப்படி இருக்கலாம். அப்படி எதுவுமே எங்களால் செய்ய முடியாது அப்படிங்கிறவங்க அரிசி உணவுகளை மட்டுமாச்சும் நம்ம தவிர்த்துட்டு நீங்கள் அப்படி கூட நீங்கள் விரதம் இருக்கலாம். நாளைய தினம் வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம். நமக்கு ஏற்கனவே நம்முடைய சேனலில் ஒரு பதிவு கொடுத்துருக்கோம். நாளைக்கான அந்த நேரம் நமக்கு ராத்திரி, அதாவது அதிகாலையில் வரக்கூடிய 1:30 மணிலேருந்து காலையில் வரக்கூடிய 10:30 மணி வரைக்கும் இருக்குது. இந்த நேரத்தில் பெருமாளை போய் நம்ம வழிபட்டு நமக்கு வேண்டிய விஷயங்கள் நம்ம கேட்குறப்ப, குறிப்பாக பொருளாதார ரீதியான அந்த பிரச்சனைகள் எல்லாமே நிச்சயமாக தீருங்கிறது தான் ஐதீகம். நாளைக்கு சப்போஸ் எங்களால் அப்படி அந்த ஒரு நேரத்தில் பண்ண முடியல அப்படின்னாலும் நாளைக்கு நமக்கு ஏகாதசி முழுக்க முழுக்க இருக்குது. நாளை தினம் நீங்கள் காலையில் கோவிலுக்கு அந்த விஷ்ணுபதி புண்ணிய கால நேரத்துக்கு கோவிலுக்கு போனாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை நம்ம நாளைய தினம் நம்ம சொல்லி வழிபடுறப்ப இந்த ஏகாதசியுடைய மகிமையாலும் நமக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலத்துடைய அந்த அனுகிரகத்தாலும் நம்ம என்ன வேண்டி கேட்குறீங்களோ அந்த விஷயங்கள் அப்படியே நமக்கு நடக்குங்கிறது தாங்க ஐதீகம். நாளைக்கு ஏதாவது உங்களுக்கு ஒரு காரிய சித்திகள் ஆகணும், ஒரு வேண்டுதல் உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னா நாளை ஓம் சித்தார்த்தையே நமக, ஓம் சித்தார்த்தையே நமக இந்த ஒரு மந்திரமானது என்ன காரியங்கள் உங்களுக்கு நடக்கணுமோ அதை அப்படியே சித்தி செய்யக்கூடிய ஒரு சக்தி கொண்ட மந்திரம். அதனால் நாளைக்கு நீங்கள் விஷ்ணுபதி புண்ணிய கால நேரத்தில் கோவிலுக்கு போனாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, இந்த மந்திரத்தை நீங்கள் 27 முறை நம்ம சொல்லி வழிபடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு பலன்கள் கொடுக்குங்க. அதோடு கூட பெருமாளுடைய இந்த ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம், இந்த ஒரு மந்திரமே நமக்கு 3 மந்திரம் சொன்னால் என்னெல்லாம் பலன்கள் கிடைக்குமோ அந்த பலனை கொடுக்கக்கூடிய மந்திரம் தான் விஷ்ணுவுடைய காயத்ரி மந்திரம். இந்த விஷ்ணு காயத்ரியில் நாராயண மந்திரம் இருக்குது, வாசுதேவனுடைய மந்திரம் இருக்குது, விஷ்ணு மந்திரம் இருக்குது. இந்த 3 மந்திரமும் ஒரு சேர இருக்கக்கூடிய மந்திரம் தான் நமக்கு விஷ்ணு காயத்ரி மந்திரம். இந்த மந்திரத்தை நாளை 3 முறையோ இல்லை 27 முறையோ உங்களுக்கு எப்படி சொல்ல முடியுமோ, அட்லீஸ்ட் ஒரு தடவை சொன்னால் கூட நமக்கு கோடி புண்ணியங்கள் கிடைக்கும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மந்திரம் நாராயணாய வித்மகி வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத்.
கண்டிப்பாக நாளைக்கு நீங்கள் கோவிலில் இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள். அதோடு கூட எப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு காரிய சித்திகள் ஆகணுமோ அப்பெல்லாம் ஒரு தீபம் மட்டும் ஏற்றி வச்சுட்டு ஓம் சித்தார்த்தையே நமக அப்படிங்கிற அற்புதமான மந்திரத்தை நீங்கள் சொல்லி பாருங்கள். நிச்சயம் பெருமாளுடைய அனுகிரகத்தாலே உங்களுடைய என்ன காரியங்கள் நீங்கள் வேண்டி கேட்குறீங்களோ அந்த காரிய சித்திகள் நிச்சயமாக நடக்குங்க. அதோடு கூட நாளைக்கு வெள்ளிக்கிழமை, இது விஷ்ணுபதி புண்ணிய காலம், ஏகாதசி, இப்படி எல்லாமே வந்திருக்கிறதுனால நீங்கள் நாளைக்கு மறக்காமல் வாங்க வேண்டிய ஒரு பொருள் கல்லுப்பு தான். கல்லுப்புங்கிறதுலே மகாலட்சுமியே ஒரு அம்சம். நாளைக்கு எல்லாருமே மேக்ஸிமம் பெருமாள் கோவிலுக்கு போவோம். அப்படி கோவிலுக்கு போய் இந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வர கையோட வீட்டுக்கு வரப்போ ஒரு 1/2 கிலோ கல்லுப்பு பேக்கெட்டாச்சும் உங்கள் வீட்டுக்கு வாங்கி கொண்டு வந்து பாருங்களேன். ரொம்ப நிறைஞ்ச ஒரு செல்வம் நமக்கு இந்த வருடம் முழுவதும், இந்த மாதம் முழுவதுமே நல்ல ஒரு கையில் ஒரு பணப்புழக்கம் இருக்கிறது, மகாலட்சுமி யோகம் இருக்கிறது. நமக்கே அது தனியாக அந்த ஒரு விஷயங்கள், அந்த பலன்கள் நல்லா ஃபீல் பண்ண ஆரம்பிப்போம். ஏன்னா நாளைக்கு மாசி மாதத்துடைய முதல் நாள், அதுவும் வெள்ளிக்கிழமையோடு வந்திருக்கிறதுனால நிச்சயமாக உங்கள் வீட்டில் இப்படி கல்லுப்பு வாங்கிட்டு வர்றது, கொஞ்சம் மஞ்சள் வாங்கிட்டு வர்றது, இதெல்லாம் விசேஷமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க. அதனால் இந்த ஒரு டிப்ஸையும் நாளைக்கு மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு சக்தி வாய்ந்த நாளை யாருமே தவற விடாதீங்க. நிச்சயமாக பூஜையில் இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் சொல்லுங்கள். பெருமாளுடைய அனுகிரகத்தால் உங்களுக்கு வேண்டிய விஷயங்கள் எல்லாமே காரிய சித்தி ஆகட்டும் சொல்லிட்டு நாங்களும் இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் கோவிந்தாய நமக அப்படிங்கிற அற்புதமான மந்திரத்தை பதிவிடுங்க. பெருமாளுடைய அனுகிரகத்தால் எல்லா விஷயங்களுமே எல்லாருக்குமே வெற்றி மேல் வெற்றி கிடைக்கட்டும். நம்முடைய இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் எங்களுக்கு என்றைக்குமே கொடுக்கணும். மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.